ட்ரெண்டிங் ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கீழ் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கக்கூடிய இஎம்ஆர்எஸ் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025க்காக கேட்டிருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 7067 வேகன்சி இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிச்சீங்களா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆசிரியரா பணிபுரியறதுக்காக விருப்பம் இருந்தால் நீங்க ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் போர்ஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆபீஸ் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஏஓ, கேசியரு, அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்லாம் இருக்கும். இதெல்லாம் விண்ணப்பிச்சீங்களா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியாது. என்னன்னே தெரிஞ்சா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக முடியும். இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். ஸ்கூலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இக்லவ்ய மாடல் ரெசிடென்ஸ் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19/9/2025 நோட்டிபிகேஷன் வந்ததா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 28/10/2025. அதனால ஒன்று விண்ணப்பிச்சிருங்க. வேகன்சி வந்து பாருங்க, பிரின்சிபலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 225 வேகன்சி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கீழ் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 225 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பிஜிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1460, டிஜிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3962. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேகன்சி போயிடுச்சு. அதே மாதிரி ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 550. ஹாஸ்டல் வார்டு வந்து பார்த்தீங்கன்னா 635 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 61 வேகன்சியா. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 228. லேப் அட்டெண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 146 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி நீங்கள் இப்போ 50% ஆஃப் மார்க் அவுட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி நீங்கள் பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிச்சிருந்தா உங்களுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக போகும், அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதோட பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். இந்த பிஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, ஹிந்தி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, எக்கனாமிக்ஸு, பயாலஜி, இந்த மாதிரி ஜியோகிராபி, காமர்ஸு இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பிஜிடியில். இதுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை எம்டெக் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஜிடிஎஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 50% ஆஃப் மார்க்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் கிராஜுவேஷன் டிகிரி நீங்கள் 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட நீங்கள் பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு, பிசிக்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு, ஜுவாலஜி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து விண்ணப்பிச்சிங்க. டிஜிட்டில் கம்ப்யூட்டருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் கம்ப்யூட்டர் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் வார்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் இன்டகிரேட் கிராஜுவேஷன் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருவோம். அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் தான். அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி படிச்சிருந்தாவே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 12th பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாஸ் பண்ணிட்டு நீங்க டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டைப் பண்ணணும். அது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சொல்லி கொடுத்தேன். லேப் அட்டெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சரி டிப்ளமோ லேபரேட்டரியில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லைன்னா 12th வித் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல நீங்க எது படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லைப்ரரின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க. நம்ம மேலே பார்க்கலாம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு லைப்ரரி சயின்ஸ் இருக்குது, அது படிச்சிருக்கணும். பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் பிபிஇடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன கோர்ஸ் தெரியல. புதுசா இருக்கு. பிஎட்டுக்கு தான் இப்படி போட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. செக் பண்ணிக்க. அந்த டீச்சர்லயே வந்து பார்த்தீங்களா, ஆர்ட் டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மியூசிக் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சிபலுக்கு 50க்கு உள்ள இருக்கணும். பிஜிடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40, டிஜிடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35, மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 35 தான் மேக்ஸிமம். அக்கவுண்ட்டுக்கு 30. ஜூனியர் செக்ரட்டரி, லேப் அட்டெண்டன்ட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் பிரின்சிபலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 78,800.
பிஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 47,600. டிஜிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49,900 வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அதே மாரி ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் ஹாஸ்டல் வார்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 29,200 சம்பளம். அக்கவுண்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,400. டைப்பிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,900 சொல்லிக் குடுத்துருக்காங்க. லேப் அட்டெண்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,000. ஆர்ட் மியூசிக் டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 2க்கும் ரூ. 35,400 வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. லைப்ரரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 44,900. செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டயர் 1, டயர் 2ன்னு எக்ஸாமினேஷன் இருக்குது. அதே மாரி ஸ்கில் டெஸ்ட், இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரைக்கும் ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 500 சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதர் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட் தான் ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க. இதுக்கு பிரின்சிபலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,500. பிஜிடி அண்ட் டிஜிடி வந்து பார்த்தீங்கன்னா 2,000. நான் டீச்சிங் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,500. எல்லாமே நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ண சொல்லி குடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்ற மாரி இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சப்மிட் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண சொல்லி குடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19/9/2025. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் 28/10/2025 தான் லாஸ்ட் டேட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குது. இது மாரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.